இரு மலைகள் மோதி மலையில மோதி மட்டை புலங்கட்ட. அதானே ஆளுக்கும் உயரத்துக்கும் தோற்றத்துக்கும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு சம்பந்தமே இல்லை. எல்லா சம்பந்தத்தோட நீ லூசான்னு கேக்குறேன். அதுல என்ன சந்தேகப்படுறீங்க? கோபத்துல ஏன்னா அதுக்கு ஒரு பாட்டு பாடுவியா நீ? உனக்கு முடியாம இருக்கல இவ்வளவு சேட்டைனா நீ நல்லா இருந்தா நீ தொண்டை நல்லா என்ன பண்ண மாட்டேன். போ போ போய் கண்ணுக்குட்டி அவுத்து விட்டா போ. கண்ணுக்குட்டினா ஓ ஏய் உன்னை தாண்டி நீ எந்த ஊரு எப்படியா என்ன பேரு அது சொல். அப்பளம் அதசம் முறுக்கு வடை பாயாசம் ஆளக்குள்ள திட்ட முடியும். ஏ எப்படியா அவனுக்கு மூலம் வரப்போகுது நீங்க பண்ற வேலை முக்கி கத்தி. நீ போ சாமி. இந்த எப்போ முன்னாடி ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சு போய் கொஞ்ச நேரம் ஒண்ணுக்கு இருந்துட்டு அப்போ நான் பாத்துக்கிறேன். அரை கண்ணை கிட்ட குத்திவிடாதையா. ஏற்கனவே அரை பார்வையில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. அதையும் குலேஸ் பண்ணி விடாங்க. நேரத்தில் ஒரு சைக்கிள் கார அணியாம சாக தெரிஞ்சாங்கிட்ட. என்னாச்சு அடிச்சிட்டியா? காரில் போய்கிட்டு இருந்தேன். எதுக்கு அந்த காரன் பிரைட்டை தூக்கிட்டேன் பலார்னு எல்இடி பல்புல. சுத்தமாக முன்னாடி போகிறது யாரும் தெரியல. போச்சு முடிஞ்சு. சைக்கிளில் போயிருக்கேன். நல்ல வேலை கிட்ட போகுதுன்னா வெள்ளச்சட்டை தெரிஞ்சுது. ஒருவேளை கருப்பு சட்டை போடுந்தா சரவண மாதிரி கருப்பு சட்டையா இருந்தா ஆள் காலி. அதோட தூக்கி தான். நல்ல வேலை கிட்டத்தில் போகும் பயத்தில் ஆறின பாம் அமுக்கினேன். முண்டை அவன் பயத்தில் சைக்கிளை கீழே ஓட்டு சாக்கடைக்குள்ள தப்பிட்டான். இப்படியே பொழைச்சான். நல்ல வேலை நீ தப்பிச்ச. நான் ஏன் தப்பிக்கணும்? யாருக்குள்ள இருக்கேன். அவனை அடிச்சிருந்தா ஒன்ன தூக்கி உள்ள ஓட்டுவாங்களே. அது ஒரு உண்மைதான். அவனும் பொழைச்சான் நானும் பொழைச்சேன். பிரச்சனை இல்லை. எப்படி உமக்கு விளையாட்டு கேட்டீங்கன்னா பார்த்து யாரு இல்லையா ஆனே முதல்ல இல்ல. நீர் வர காரணம் ஐயா. அது தண்ணி நிறைய குடிச்சா வரத்தான் செய்யும். பனிகாலமா இல்லையா? நீர் வராம இருக்குமா? நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பை தடவைக்குங்க. நீர் கிடப்புக்கு கண்கண்ட மருந்து. எதுல? அதுலதான். ஏய் எதுல நீ கேக்குறீல்ல? பெருவரல்ல. நல்ல வேலையா போச்சு. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவர விதம் தான். அப்படியே வருடி விடணும். பூவா சப்பரா இருக்கு. தனியா ஆள் வருவான் ஐயா. செந்தமிழிலே செப்பமையா என்று சொன்னேன். செந்தமிழ் தீந்தமிழ் பைந்தமிழ் கடந்தமிழ் முத்தமிழ் அத்தனை தமிழ் நமக்கு தெரியுமோ? ஓ தெரியும். தெரியுமோ என்று கேட்டேன் நான். அவ்வளவு லாங் போகாதியா. ஓ தெரியும் ஓ தெரியும் ஓ தெரியும். அங்கனக்குள்ளே போய் செந்தமிழ் நாடென்னும் போத்தினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடனும் பேச்சினிலே சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்றார். பார்த்தீர்களா? பார்த்தேன். தமிழை பேசும் பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும். அவன் தான் தமிழ். பிறக்கணும் சும்மாவா இருக்கு. ஆமா. எப்படி இதெல்லாம்? படிப்பு சிறப்பு. நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாமல் என்றும் காணோம் என்று அழகாக சொன்னானே பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா. இருக்கட்டுமையா. தமிழ் மொழி போல் ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா? ஆத்தாடி அது மாதிரி பார்க்கவே முடியாது. தமிழனாக பிறந்ததற்கு யாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். செய்யணும் தான். பாருங்களே, நாம் எல்லோரும் இந்த தமிழை வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டாலே ஆத்தாடி கோத்தாங்கம்மான்னு எப்படி பேசுறாங்க தமிழ்ல. அதையும் செவியார கேளுங்களே. காதுல ரத்தம் வரும். இன்னும் ஆழ்ந்து கவனிங்களே. 3 தலைமுறையை தோண்டி எடுக்கிறாங்க. மாமியார்ல இருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்கன்னா பாருங்களேன். ஆமா, எப்படி இதெல்லாம்? படிப்பு தான். சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்த என்று ஒலிக்கலாம் என்ற தமிழனுடைய அமுதம்.
கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோம். தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது ஐயா, ஆமையா. ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்பு தான் சிறப்பு. நன்றி. படித்தேன் என்று சொன்னால் காதலை ஊற்றியது போல் இருக்குமா? தித்திக்கும் தமிழ் மொழி என்றாலே அதற்கு மிகையாக உலகில் என்ன இங்க வந்து பாருங்க, ஜீன்ஸ் நடந்துட்டு இருக்கா இல்லையா? நல்ல வேலை மல்லாக்க கவுந்திருந்தா. வாங்க, கமன். ஹலோ பாஸ், வாங்க. என்ன சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன், கிடைக்கலையே நான் என்ன செய்வேன்? கிடைச்சா மட்டும் கிழிச்சு விடுவேன். கிழிஞ்சிரும்தான் ஏறாமலே விட்டேன். இந்த தொர்ராசுனால நான் கெட்டேன். ஏன் அவரை கூட்டிகிட்டு போயிட்டாரா? ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னார்? புழங்குனா பழசா போக அறியான்னு சொன்னேன். இப்போ புழங்காமலே பழசா போயிடும் போல இருக்கு. கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். என்ன நான் வேடிக்கை வைக்காப்ப சொல்லி காலமும் போச்சு. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மை எழுத்து 216, மொத்த எழுத்துக்களை கூட்டினார் 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். 247 எழுத்துக்களை வைத்து இந்த தமிழ் மொழி நாவிலே தானாமாடச் செய்திருக்கிறார் இருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பாக யாம் அறிவோம், தாங்களும் அறிந்திருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்தே நான். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க வாய்ப்பினை இறைவன் நமக்கு ஏற்படுத்திக் கொண்டேன். உங்களோடு யாம் உரையாட வேண்டும், தாங்கள் உரையாட வேண்டும் என்பதற்காக இந்த மேடை எம்மை இந்த மேடை கழித்து எமது புராணம், எமது இதிகாசம், எமது இலக்கியம், எமது எமது ஊர் மக்களும் ஒரு அளவுதான். புடிச்சு தள்ள நான் எப்படியா பேசி பேர் வாங்குறதே? மேடையில் நாகரிகமா பேசியா? என்ன மரியாதை குறையா பேசிக்கிட்டு இருக்கு? என்ன மரியாதை குறைஞ்சு? என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு தெரியாதா? ஒரு நாரதத்தை எதை பேசணுமோ அதை மட்டும் பேசணும், சரியா? என்ன அங்கே போப்பா, முதல்ல அங்கே போப்பா. நீ பேசியா? என்ன வாயா போங்கிற? அப்படிதான் பேச. என்னையா பேசியா? என்ன நான் மரியாதையை பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மரியாதை அவ்வளோதான் பேசியா? அப்புறம் சண்டைக்கு வர மாதிரி சண்டைக்கு தான் வர்றேன். அப்புறம் வாயா வா. சண்டைக்கு வரல, நான் சண்டைக்கு தான் வந்திருக்கேன். வா முட்டி பாரு, முட்டு வா 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 வாயா. எனக்கு சண்டை பிடிக்காது. எனக்கு சண்டை பிடிக்கும். முட்டு வா. இங்க பாரு, என்ன வேண்டாம் வேணும், ஒரு அளவு தான். அந்த அளவு காட்டியா? முட்டா நான் பார்க்குறேன். வாயா வாயா. நான் போடுற புறாவ சண்டை, இந்தியா சண்டை, இலக்கிய சண்டை, காவிய சண்டையா? நான் போடுற கை சண்டை, வாய் சண்டை, கத்தி சண்டை, குத்து சண்டை, மல்யுத்தம். முட்டியா முட்டு வா வா. பேசா போயிரு. போகலன்னா என்னது? என்ன என்ன என்னை பத்தி தெரியாது உனக்கு? பொறுமையா இருக்குன்னு நினைக்காத. பயந்துட்டேன். என்னை தொட்டு விட்டு இந்த ஏரியா தாண்டி போயிருவாயா நீ? என்னை தொட்டு விட்டு இந்த ஏரியா தாண்டி போற முடியுமா? என்ன பண்ணுவீங்க? ஹலோ, என்ன பண்ணுவ? பேசிட்டு இருக்கிற கை என்னடா பண்ணுவ? ஆறாங்கல்ல என்ன செய்வ நீ? என்னத்தை கொடுத்து வச்சிருக்க நீ? இங்க வாடா. என்ன பெரிய ஆளாடா நீ? என்னடா அழகு சொலகுங்கிற? இங்க வாடா, இப்ப சண்டைக்கு வாடா. எங்க வா சொல்ற? என்னையா எங்கடா வா சொல்ற? என்ன அச்சாச்சி இங்க இருக்க புடி பேர் இருக்காங்க, ஆஞ்சிங்கள் அச்சாச்சிங்கிற அப்படின்னா என்ன தூங்க அபத்தா எழுப்பிட்டு நீ? வேற மாதிரி ஐயோ போங்க. போங்க என்ன ஒண்ணு நீ? வேணாம் என்ன ஒண்ணு? வேணாம். என்னடா ஒண்ணு? அது இடம் இல்லையா? ஏன் சின்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷன்? என்ன என்ன சண்டை ஓடுற மாதிரி என்னைய கட்டி ஏறிட்டு வந்த? யார் சண்டை ஓட? நீதே இங்க ஓடு, என்ன அங்கே கட்டியாருன? இங்க யார் வந்தாலும் அப்படிதான் நடக்கும். ஏன்? எனக்குள்ள தகடு வச்சிருக்காங்க. உங்களையா? அந்த தகடுல நின்றாலே சண்டை வரும். அப்புறம் நான் உன்னை அங்கே அடிச்சு தள்ளி உடனே இங்கே ஒரு தகடு இருக்கு.
தகுட இன்னைக்கு எடுக்கிறான். அப்படியா? எங்க எடுக்கிறது? நம்ம 2 பேரும் நேரா கேரளா போறோம். எதுக்கு? நல்ல மாந்திரியை நான் பார்க்குறான். தகுட எடுக்கிறான். எடுத்துட்டு சும்மா வரக்கூடாது. என்ன பண்ணனே? கேரளாக்குள்ளேயே சரி 2 பீஸ் நல்ல பீஸா. பீஸ்னா கறி வெட்டி தொட பீஸு பிள்ளையா பூரா கைக்கு மட்டும் காலுக்கு வந்தாங்க. ராணி தான் வருது சொல்லிடுறேன். நல்ல அடப்பு தடப்பா 2 பீஸ் கொண்டு வரோம். சரி ஒன்று உங்களுக்கு. டேய் எனக்கு ஏன் சொல்ற? சும்மா வெக்கப்படாதீங்க. முதலாளிக்கு ஒன்று பார்ட்னர் 2 பீஸ் கொண்டு வர்றான். இறக்குறான். இங்க சுண்டுனா தெரிக்கணும். அப்படியா? என்ன தெரிக்கணும்? மாப்பிள்ளைக்கு 3 பீஸா கொண்டு வரான். அப்படியா? சண்டை வேண்டாம். ரைட். நான் பேசிக்கிட்டு இருக்கேன். புராணம் பெருசாங்கிறேன், புராணம் பூங்குற. இது ஒரு பிரச்சனையா? இதிகாசம் பெருசாங்கிறேன், இதிகாசம் பூங்குற. சொன்னேன். அதுக்கு என்ன? கவி பெருசாங்கிறேன், கவியை பூங்குற. சொன்னேன். அசிங்கமா பேசுற வார்த்தை கூடாது. அந்த பூனா இந்த வார்த்தை வச்சு கூடாது. சரியா? அசிங்கம் யாராவது சொல்லுங்க. ஆமா அசிங்கமா? நான் என்ன தப்பா பேசுனேன்? நீங்க சொல்லுங்க. பேசுறீங்க புராணம் பெரிதான். நீங்க தப்பு கூட உங்க மேல இருக்கு. ஏன் மேல என்ன தப்பு? புராணம் பெரிதாங்க. நான் புராண புத்தகம்னு சொல்ல வேண்டியதானே. எங்க பூங்கும்போது பிடிச்சி தள்ளி விட்டீங்க, நான் அங்கிட்டு போயிட்டேன். இலக்கிய பூ அப்படின்னு தள்ளிட்டீங்க, இத்தகம் இங்கிட்டு போயிடுச்சு. கவி பூ அப்படின்னு தள்ளிட்டீங்க, இத்தகம் இங்கிட்டு போயிடுச்சு. பூ இங்க நிக்குச்சு, இத்தகம் அங்கிட்டு போயிடுச்சு. பூ இத்தகம் பூத்தகமா? அப்ப பூத்தகம் இல்ல புத்தகம். ரொம்ப போடுது. வந்தாச்சு. 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசணுமா? ரைட். கிளம்பி போனோமா? நீ யாருப்பா உங்க பேரும் கொத்தாயிரம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு நான் எங்களோட உரையாடி கொடுக்கட்டு வெளியில் இருக்கணும். எதுக்கு? 1947 வந்த மாதிரி இருக்கிறாள் தூங்குறதா? சும்மா நார்மலா பேசிட்டு கிளம்புங்க. போய் வேண்டாம் ஐயா. வேண்டாம்னா விடியா? ஒரு மனிதனுடைய தத்துவத்தை உணர்த்துவ பெரிய தத்துவம், மயிர புடுங்க தத்துவம், நான் பார்க்காத தத்துவம் போட்டு குத்தும் டென்ஷன் ஆகிட்டு. என்னையா இது? என்ன இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துவது தாங்களுடைய நாவால் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள். எது நாகரிகம்? மயிர் என்று கூறுவது நாகரிகமா? அப்புறம் மயிரும் சொல்லாம தயிர்னா சொல்லுவாங்க. அதை ரோமம் என்று கூறியிருக்கின்றார்கள், அதை கூந்தல் என்று கூறியிருக்கிறார்கள். அதை போய் மயிர் என்று அநாகரிகப்படுத்துகிறீர்கள். எந்த வகையிலே நியாயம் என்று கூறுவீர்கள் தாங்கள் இந்த இடத்துல? இதுக்காக முடிவெட்டுற கடையில் போய் உட்காந்துக்கிட்டு என் கூந்தலை சீர் செய்யுங்கள், என் ரோமத்தை ஒழுங்குபடுத்துங்கள் நான் சொல்லுவாங்க. மயத்தை வெட்டி விடுறானே வெட்டி விட்டு போறேன். பள்ளிக்கூடத்திலே நமக்கு ஆகாத ஆள் ஒரே ஆள் தமிழ் வாத்தியார் தான். ஐயா கொய்யான்னு ஆளை கொள்ளுவேன். கல் எடுத்துட்டு மண்டையை புலந்து விட்டுருக்கேன். அப்பவே அதே மாதிரி கல் எடுத்து 2ஆம் மண்டையை திறந்து விட்டுருவேன். எச்சரிக்கையா என்ன பேசுங்க. தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? கொட்டையில் அடிக்க சொல்லியா? அதல்ல, கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்று உணர்த்திருக்கிறார். தாங்கள் ஆசான் தாங்களை கற்க சொல்லி இருக்கிறார். ஐயா ஆமா போட்டுக்கிட்டு நக்க சொல்லி இருக்காரு. நக்க சொன்னான்னு சொன்னோனே எனக்கு நக்கி நடராஜனை மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர்தான் ஆடும் பொழுது குண்டலம் கலந்து கீழே விழுந்தது. நாமா நக்கி எடுத்தாலே நக்கி நடராஜன் என்ற பேர். நடராஜன் நக்கனா நாகராஜன் நக்கனா நமக்கு என்ன? நாகராஜன் சொன்னேன். எனக்கு சிவனுடைய கழுத்திலே கூடிய பாம்பு மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுவது. இந்த மேடையிலே பாம்பு அப்புறம் ஓம் என்ற புராண மந்திரத்துக்கு ஊயங்கத்தை பிந்து நாமங்களும் சேர்த்தது மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகிறது. இந்த இடத்திலே பேச்சு கிடையாது, ஒன்லி ஆக்ஷன் தான். இந்த வரலை பார்த்தோன்னே எனக்கு கர்ணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. அதோ அன்னச்சத்திரம் இருக்க அந்த கர்ணன் விரலை. தம்பி பெருமாள் என்ன? நான் ஒரு டைப்பான ஆளு. அதுக்கு என்னப்ப? பட்டுன்னு அடிச்சு விடுவேன். அடி அடி என்று சொல்லுவோம். எனக்கு திருவள்ளுவர் மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர்தான் 1.25 அடியில் எழுதினான். திருவள்ளுவருக்கு 1.25 அடி இருந்துச்சான். ஒரு போய் பிடிச்சி பார்த்தாரு. அவே அரடி வச்சுக்கிட்டு ஆள் கிடைக்காம வளையறாங்க. ஹரிஹரி என்று சொல்லுவோனே எனக்கு லட்சுமணன் மட்டும் நினைவூட்டுகிறது. அவர்தான் சீதையை வனத்தில் விட்டபோது கோட்டை போட்டால் அடி எடுத்து வைக்க கூடாது என்பதற்காக அதையும் மீறினான். ராவணேஸ்வரன் சீதையை சீடத்து செல்கிறார். சென்ற ராமன் லட்சுமணன் சீதை இருக்கும் இடத்தை வந்து பார்த்தால் சீதை காலவிலே ராமர் வதங்குகிறார். லட்சுமணா சீதை எங்கேடா? ஏன் அழுகுற? சீதை எங்கே? எங்கு பார்த்தவன் கேட்கவில்லை. ஆனால் சீதை இருக்கும் இடத்தை பார்த்தவன் ஆஞ்சநேயன் ராவனை அழித்து சீதை மீட்டி வந்து 14 ஆண்டு காலம் கழித்து அயோத்திக்கு வந்தால் ராமருக்கு அது மூலம் வெளியே வந்துருச்சுனாலே அப்படி பேச சொன்னது. அது ஆரம்ப கட்டமா இருந்துச்சுனாக்கா துத்தி இலை இருக்குல்ல, துத்தி இலை அதை லேசா அப்படி எண்ணெயில் நல்லா வதக்கி விளக்க வதக்கி இளஞ்சூடா எப்படி இளஞ்சூடா வதக்கி வெள்ளை துணி இருக்குல்ல
பால் சுற்றி வைக்கக்கூடாது, குண்டி கிழிச்சு விட்ரும். காடா துணியில் வச்சு நல்லா ஆசன வாயை அகட்டி உள்ளே வச்சு இறுக்கி நறுக்குன்னு கட்டிட்டோம்னாக்கா இருக்குன்னு உள்ளே ஓடி போயிடும். இன்றைக்கி ஒரு பொழுது பல்ல கடிச்சு அதை வச்சு விட்றாது சாமி. அப்பா போயிடுச்சா? போகலையா? லேசாக ஒரு ஆட்டாடு. இப்படி ஆட்டக்கூடாது, துவாரம் பெருசாகிக்கிறான். மெல்ல அப்படி பொறுமையா. ஏன் ஏன் டீ சாப்பிடுறீங்களா? எனக்கு அக்கிரவானை மட்டுமே நினைவூட்டுகிறது. ஏனென்றால் பண்ணனைக்கு திருஆவினங்குடி என்பது. திரு என்றால் மகாலட்சுமி, ஆ என்றால் பசு, இனன் என்றால் சூரியன், கூ என்றால் பூமாதேவி, டீ என்றால் அக்கினிமாவான். ஐவரும் குடி கொண்ட இடமே திருஆவினங்குடி. முருகப்புறம் பழத்திற்கு கோவித்துடன் பழம் நீ. அப்ப டீ என்றாலே எனக்கு அக்கினிமாவான். உங்களுக்கு பார்க்கும்போது எனக்கு கும்பகர்ணனை மட்டும் நினைவூட்டுகிறது. உட்கார்ந்தா வசனம், எந்திரிச்சா வசனம், நின்றா வசனம், படுத்தா வசனம். இதை கேட்க ஒரு நாதி இல்லையா? கடவுளே, கடவுள் 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 என்று சொல்லிப்பார். நமக்குள் கடவுள் இருப்பதை உணர்வோம். கடவுள் என்றாலே எனக்கு மனிதர்களை மட்டும்தான் நினைவூட்டுகிறது. மனிதர்கள் மனிதர் உண்டு, மனிதர்கள் தெய்வம் உண்டு, மனிதர்கள் மாறிக்கம் உண்டு, மனிதர்கள் ஐயோ 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 சொன்னாலே எனக்கு யமனை மட்டுமே நினைவூட்டுது. ஏனென்றால் யமனுடைய அருகில் தான் ஐயோ இருக்கிறார். ஐயோ என்ற வார்த்தை யாருமே பயன்படக்கூடாது. எந்த கவலை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த இன்னம் வந்தாலும், எந்த இடங்கள் வந்தாலும் ஐயோ என்ற வார்த்தை மட்டும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி அமர்கிறேன் அமர்கிறேன் அமர்கிறேன். ஐயோ, யாரா அந்த வேலையை பார்த்தது? கர்ணனா? கர்ணன் தான் அந்த வேலையை பார்த்துருப்பான். கர்ணை வருத்தம் மகாபாரத்தில் போட்ட மாதிரி கர்ணன் நாடு போடணும் வருத்தம் போடுகின்றேன். பார்த்து எனக்கு இல்லை, போதும். நெஞ்சு வலிக்கு. நெஞ்சு நெஞ்சு சொல்றேன். நெஞ்சில அடக்கினா மகாலட்சுமி. குஞ்சுல அடக்குன குஞ்சு காக்கைக்கும் தன் குஞ்சு ஒன்றுங்க என்பார்களே. கோழி நினைக்குமா உன் குஞ்சு பெரிதா என் குஞ்சு பெரிதா? எந்த குஞ்சா இருந்தானே இறை ஊட்டம் மட்டும் நினைக்குமா? இந்த பனி நேரத்தில் ஓ குஞ்சு பெருசா என் குஞ்சு பெருசான்னு தேடுற மாதிரியா கோழி குஞ்சுகளை சொன்னையா? அப்படிப்பட்ட குஞ்சுக்கும் பெருமை இருக்குது. என்ன அங்க என்ன என்னையா அங்க எரும மாடு கட்டிக்கிறா? சொல்லு. எரும மாடு கண்ணுக்குட்டி ஓட்டுருக்கா? கழுத கிடக்கா? கழுத என்னையா சொல்ற? வண்டியா? பிரபலுக்கு அண்ணன் வாங்கின வண்டி, மகாவிஷ்ணு கருணை வாங்கின வண்டி, சிவனுக்கு காலை வாங்கின வண்டி, முருகனுக்கு மயில் வாங்கின வண்டி, விநாயகர் பெருமானுக்கு மூசியை வாங்கின வண்டி. மயில் வண்டி, ரயில் வண்டி, எதுனாலும் உட்கார்ந்து ஓட்ட குண்டி வேணாமா? குண்டி விஷயம் தெய்வம் மனிதன் நோக்கி மிருகம் வந்தது. மனிதன் எட்டி வாழை பிடிச்சான். குண்டி பக்கம் வெளில நின்றுச்சு, தலைப்பக்கம் உள்ள போயிடுச்சு. குண்டியை இன்னைக்கு அழகா வச்சு வணங்குறாங்களே. குண்டிக்கெல்லாம் குங்குமம் போட்டு வச்சு கும்பிடுவாங்க. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கு. குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன். குண்டி இருக்கணும்லாம் இல்ல, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். குன்று குன்று எங்க எந்திரிச்சு போறீங்க? குன்று படுத்துருக்கத்தானே சொன்னேன். ஆளுக்கு ஒரு சால்வை ஒண்ணு தானே. காலையில போப்படாதுன்னு சொன்னா இல்லையா? ஆமா, அதை மீறி போறீங்களே. சரி போங்க போங்க. நல்லது. காலகாலத்தில் வீட்டுக்கு நேரத்தில் போகிறது பாருங்க, பூச்சி ஓட்டம் இருக்குன்னு பார்த்து போகணும். கையில் இட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் காத்து கருப்பு அலையிற நேரம் கவனமாக போகணும். வீரபத்திர சாமி கும்பிட்டு அதை பற்றி கவலையே இல்லை அவங்களுக்கு. அதை பற்றி கவலைப்படாமல் போயிட்டே இருப்பாங்க. உள்ளூர்காரர் ஒத்தையா போக மாட்டாங்கல்ல. 4-5 பேர் சேர்ந்து தானே போகிறாங்க. பத்தில் என்ன 2 பேர் கூட்டு போதா? 4-5 பேர் சேர்த்து இந்தா ஒவ்வொரு வண்டியாக கிளம்புவார் பையன். பெண்கள் வரும் அப்படித்தான். கூட்டி வேணா மொத்தமாக கூட்டி வாங்க, இல்லைன்னா ஒத்தையா இருக்காங்க. இல்லை சந்தோஷம் சாமி, ஒரு சந்தோஷத்தில் பெருமை அடைகிறேன். ஆமாம், பார்த்த வரைக்கும் நான் தந்தி பிரமா தாய் கிழமை நோட்டீஸ்லேயே போட்டிருக்கு பார்த்துட்டேன். பொம்பளை பிள்ளையருக்கு டீயை சாப்பிட்டாங்கன்னு உட்காருங்க போங்க. சே 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 உலகத்தில் பார்த்தாலும் பார்த்தேன், இப்படி நிமிஷம் நான் பார்த்தது இல்லையா? அழகே அழகே. ஐயோ, அது புள்ள வாமம் மண்ணையை கட்டிக்கிட்டு அது வர்ற வாடு. அழகப்பா 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 கஞ்சி வருதப்பா. ஏ பரிமளா பரிமளா பா பா.
மதுரை மாறி கொழுந்து தெரியுதா? அது சரி அது சரி. ஏன் வந்தீங்கன்னு கேட்காம வந்தீங்க? உங்களை பிள்ளைய பார்த்தீங்க ஆர்வமா ஆச்சுடாம பெண்கள் அல்லவா? திலோத்தமை, ரம்பை, ஊர்வசி, மேனகை, தேவலோக மாதர்கள் இருக்கிறார்களே, நடன மாதர்கள். அவர்களைப் போல் தேவலோக மாதர் திலோத்தமையா, ரம்பையா, ஊர்வசியா, மேனகை என்று எப்படி எனக்கு தெரிய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு. சாமியார் தானே, ஏன் இப்படி சபல புத்தி வருது உங்களுக்கு? அப்படி அல்ல. பெண்கள் நடன மாதர்கள் என்றால் மற்றவர்களை திசை திருப்பும் தன்மை உடையவர்கள். பார்த்தீங்களா, முனிவர்கள் எல்லாம் திருப்பி விட்டுருக்க. அங்க வேற ஒரு என்னத்தை தேர்றாரு பாரு. தேசம் எந்த தேசையில இருக்குன்னு தெரியாம தெரிந்தார். என்னை ஆடிப்பாடி வரவேற்ற நீங்கள் சாமி நீண்ட காலம் வாழ வேண்டும். அந்த வாழ்த்துக்கு உரித்தாக அதை பிடிச்சி பிடிச்சி ரெண்டா ஒடிச்சு விட்டோம்னா போச்சு. ஆமா, தலைவைமா சொன்னாங்களே, வருகிறதா? ஒடியாடத்தங்க
பல்லாரி சுடுவாங்க. ஆரம்பத்தில் குழி வெட்டிக்கிட்டு யார் இவர்? அவர் தான் வடக்கு மாதிரியே இருக்கனா? நாரதர். வடக்கு மாதிரியே இருக்கனா? வருக வருகவே. நல்லா வறுத்துருக்கிறேன். குருடாயில், ஆப்பாயில், குடுப்பாயில், டெட்டாயில், பிடா எல்லாம் ஊற்றி குறன்னு வறுக்கணும். வணக்கங்களே